ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஆசை தான். பட் நம்மளுக்குலாம் அந்த ப்ரொஃபஷனலாக சுட்டு போட்ட வராது. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். யா வீடியோ பார்க்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், யார் நீ? அதை இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போது நாங்கள் யாருன்றதை விட நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்படி என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் யாருன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யா we are jokers, sorry, we are software engineers. ஓகே கலந்துக்குள்ளே போகலாம். we are software engineers சொல்கிறத we are good teachers அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நிறையா வழியில் நிறையா இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஓகே, அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே, நீ என்ன புதுசாக சொல்லித்தர போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், சின்ன இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரோம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோவை நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த குட்டி சேனல்ன்றவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சேனலோட இன்ட்ரோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யா டெக் டீச்சிங் சேனல்ஸ் பார்த்தோன்னே பயந்துறாங்க. இந்த சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில தூண்டுகோல் இருக்கும்ல, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். அதை எங்களோட உறுதிமொழியும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில் செட்டை நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் கற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும், அதுதான் சேனல் உருவாகிற மெயின் ரீசன். ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜு, நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸு புரியலையே அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம அவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, விஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ். விஆர்னு சொல்லணுன்னே விஆர்னால் நாங்கள் நிறையா பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு குரூப், கேங் அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ். நாங்கள் படிக்கும்போது, நாங்கள் கற்றுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சேனல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது மூலயமா ஒரு டெவலப்பர் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்ஸோ, ஒரு டாஸ்கில் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூஸோ சால்வ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எங்கள்கிட்ட சொன்னாலும், இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை உங்களுக்கு அட்ரஸ் பண்ணாலும் ஃப்யூச்சரில் நிறையா பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் எங்களோட லாஸ்ட் கோல், உறுதிமொழி எல்லாமே. அதுதான் இந்த சேனல் உருவாகிறதுக்கும் இந்த சேனல் மெயின்டைன் ஆக போகிற ரீசன். ஓகே, அதோட எக்ஸாம்பிள் தான் நாங்கள் சின்னதாக ஒரு டீச் பண்ணி ஒரு இன்ட்ரோ பண்ணி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 1, வெப் டெவலப்மெண்ட்னாலே 2 கேட்டகரிஸ், லைக் வெப்சைட் டிசைனிங், அதுக்கப்புறம் வெப் பப்ளிகேஷன் டிசைனிங். வெப்சைட் டிசைனிங்கில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை முடித்தாதான் நம்மளால் அடுத்த லெவல் மூவ் ஆக முடியும். லைக் அதில் இருக்க பேசிக் பிஹேவியர்ஸ், அதோட பேசிக் கனெக்டிவிட்டி, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் க்ரியேஷன் அப்போது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எங்களோட தியரிக்கு. லைக் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணது HTMLன்றது என்னென்னா, எல்லா லாங்குவேஜும் இதுக்குள்ளே இருக்கிற அந்த டேக்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அந்த டேக் அப்படின்றது போக போக உங்களுக்கு புரியும். அந்த டேக்கை பேஸ் பண்ணி தான் ஒரு ரியாக்டாவோ, ஒரு ஆங்குலராவோ இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேஷனில் மெயின் ரோலை ப்ளே பண்ண போகுது. ரெண்டாவது ஒன்று சிஎஸ்எஸ். இங்கே நீங்கள் பேசிக் சிஎஸ்எஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், டிசைனிங் இது மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் பெரிய லெவலில் நாளை பின்ன ஒரு ஜிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது லாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப 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 பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த மூணு பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் தான் ரியல் கல்ப்ரேட்ஸ். இந்த 3 பேரை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலில் நீங்கள் போக முடியும். அது எஸ்பெஷலி அந்த ஜாவாஸ்கிரிப்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஓகே, இதுதான் பேசிக் வெப் அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர். ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML தேவைப்படும், CSS தேவைப்படும், ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படும்னு சொன்னேன். HTMLக்கு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி, நீங்கள் ஒரு வெப்சைட் போனீங்கனாலும், ஒரு ஃப்ளிப்கார்ட் டிசைனிங் போனோன்னா மேலே நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே ஸ்கெலிட்டன் பேஸஸில் கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்எஸ்னால் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஸ்கெலிட்டன் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது பாசிபிள் இல்லை. இது ரெண்டுமே இருக்கட்டும், இது ரெண்டுமே வச்சு நம்ம பண்ணிட முடியும்னா கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற அந்த பிஹேவியர் இல்லைன்னா இது 3மே கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப்சைட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் ஆகணும்னா இவர் வேணும், இவர் இல்லைன்னா ஸ்க்ரோல் ஆகாது. லாஸ்ட் நம்மளுக்கு புரிகிற மாதிரி இப்போ இன்னும் ஈஸியாக சொல்லித்தரோன்னா 3 ஆக்டரோட நேம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் அஜித், விஜய், சூர்யா. இவங்க 3 பேர் தெரியாத ஆளே இல்லை.
ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அஜித்னா ஆக்ஷன், விஜய்னா டான்ஸ், சூர்யனா பர்ஃபார்மன்ஸ். இது என்னோட புரிதலின் பேரில் கொடுத்துருக்கேன். இவங்க 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது மூவி. இவங்க அந்த மூவியில் ஆக்ட் பண்ணனால தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். இவங்க 3 பேர்த்தோட இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ மூவி இவங்க 3 பேர்த்தை கனெக்ட் பண்ணுச்சு. ஓகேவா, சிம்பிள். லாஸ்ட் வெப்சைட்டை பார்த்துட்டோம், வெப் அப்ளிகேஷனை பார்த்துருவோம். வெப் அப்ளிகேஷனில் 2 கேட்டகரிஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். எல்லா சைடில் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப் அப்ளிகேஷன் கிடைக்கும். இன்னும் நம்ம ப்ரொஃபஷ்னலாக சொல்லாமல் நல்லா ஈஸியாக ஜாலியாக சொல்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி விலாசுக்கு சாப்பிட போகிறீங்க, ஓகேவா, போனோடனே ஒரு டேபிள் உட்காந்துருவீங்க. நம்ம சர்வர் வருவார், அண்ணே என்னென்ன வேணும், பரோட்டா, பிரியாணி, கொத்து பரோட்டா, ஆம்லேட், கலக்கி அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த சர்வர் தான் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ஏபிஐ சர்வீஸ். நம்ம சொல்கிறத அங்கே போய் கிச்சனில் இருக்க ஒரு செஃப்கிட்ட இல்லை குக்கிட்ட இல்லை மாஸ்டர்கிட்ட போய் கேட்பார், ஏன்னா இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அவர் இருக்கிறதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாரா, திருப்பி நம்ம வந்து அண்ணே சாரிண்ணே முட்டை பரோட்டா இல்லையாண்ணே, வெறும் பரோட்டாவும் சால்னாவும் ஆம்லெட் ஒன்று சொல்லுவானே அப்படின்னு கேட்பார்ல. அந்த மாதிரி வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்கனால மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்டும் பேக்கும் கனெக்ட் ஆகாங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறாங்க சர்வர் வருது, சாப்பிட்றோம். இதுதான் பேசிக் ஒரு ஹோட்டல், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப் அப்ளிகேஷனுக்கு. ஓகே, இதில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஒரு கேட்டகரி மெர்ஜ் ஸ்டாக். அது ஏன் சூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் கிரியேஷன் அப்போது அந்த யூஐ டிசைன் பண்ணுறது எல்லாமே ரியாக்ட் பண்ணுற யூஐ டிசைனை கிளைண்ட் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அப்சர்வேஷன் கிடைக்கும். ஓகே, அதனால தான் ஃப்ரண்ட் அண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஓகேவா. செகண்ட், லாஜிக். நான் நோட் டெவலப்பர், நோட் டிசைன் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்டில் டேட்டா காமிக்க முடியும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ், நான் வந்து நோடையும் எக்ஸ்பிரஸையும் கனெக்ட் பண்ணி தான் டிபிலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து தரேன். சர்வரை மெயின்டைன் பண்ணலைன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலைன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு பேர் தான் வெப் அப்ளிகேஷன். ரியாக்ட் தனியாக இருந்தாலோ இல்லை நோடு எக்ஸ்பிரஸ் தனியாக இருந்தாலோ MongoDB தனியாக இருந்தாலோ வேலை நடக்கும். பட் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தால் தான் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா. சரி, ஓகே, இதுக்கு ஏன் நீ வந்து இந்தந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணேன்னா, மார்க்கெட்டில் ஆன்கோயிங் ட்ரெண்டிங் லாங்குவேஜஸில் இதுவும் ஒன்றாவது. இதை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் எங்கள் செஷன் முடிஞ்சக்கப்புறம் நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரியாக்ட், நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ், MongoDB, இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே கனெக்ட் ரியாக்ட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ். அந்த ஜேஎஸ்ன்ற வார்த்தையை நோட் பண்ண சொன்னல, இவங்கெல்லாம் அந்த ஜேஎஸ்ன்ற ஒரு வார்த்தையில் கனெக்ட் ஆவாங்க. ஜேஎஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது ஃப்ரண்ட் அண்ட், நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பேக் அண்டாக ஒர்க் ஆக போகுது. லாஸ்ட்டாக டேட்டாபேஸ். இந்த 3 வார்த்தை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ், இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இது 3ஐயும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். இதுக்கப்புறம் நிறையாஸ் இருக்குது, டெப்ளாய்மெண்ட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு லேர்னிங் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஃபன் ஃபேக்டில் என்ன சொல்ல தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஜாவா ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சது நம்ம பிரெண்டன் நேச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நெட்ஸ்கேப்பில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமர் கண்டுபிடிச்சாங்க தெரியும். அது எவ்வளோ நாளில் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 10 நாள். 1995 பிரெண்டன் மெக் வந்து 10 நாள், பிரெண்டன் எட்ஜ் வந்து ஒரு 10 நாளில் க்ரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, தேங்க்யூ. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணனால நாங்கள் ப்ரொஃபஷனலாக போகணுன்றக்காக தான் மட்டும்தான் இதை கொண்டு வந்தோம். இது கண்டிப்பாக இப்படியே போகணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறது தான் எங்களோட ட்ரீம். பிகாஸ் வந்து நாங்கள் ஒரு ஃபுல் டே ஒர்க் பார்த்துட்ருப்போம், வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் போகணுன்றது தான். ஸோ எடிட்டர்ஸ் அண்டு வந்து ஒரு கன்சோல் மூலியமாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஆனால் வந்து மெத்தடாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எடிட்டரை பார்த்துட்டு இருக்க கடுப்பு எங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து அந்த டீச்சிங் அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, லேர்னிங் பேக்கேஜோட ஃபியூச்சர் கோல். லேர்னிங் பேக்கேஜோட ஃபியூச்சர் கோல் வந்து நம்மளுக்கும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக தான் எங்களோட நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க் அப்படின்னு என்னென்னா, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே ஒரு லைவ் செஷன் க்ரியேட் பண்ணணும். அந்த லைவ் செஷனில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அந்த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் இது. நீங்கள் லைவ் செஷன் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு தானே பெனிஃபிட், இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா,
ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதுக்கான ஆன்சர் என்னன்னா லைவ் ரியல் டைம் டெஸ்ட் கிளியரிங், ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் வச்சுக்கலாம். நீங்கள் இதுவரை ஒரு 1000 ஸ்டெப்ஸ் ரீட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 10 to 20 டாபிக்ஸ் கவரப் பண்ணியிருப்பேன். அப்படி கவரப் பண்ண வீடியோஸில் வாட்ச் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலோ நீங்கள் வந்து அதில் வந்து டவுட்டை கேட்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸில் இருந்த டவுட்ஸும் இல்லை மெயில்ஸ் வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி லைஃபாக கிளியர் ஆகும்போது உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், எங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். இல்லை ரெண்டாவது வந்து டெவலப்பரோட இன்ட்ராக்ஷன். ஒரு அலுமினி மீட்டில் என்ன மாதிரி ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து மீட் பண்ணும்போது அதில் அந்தளவுக்கு நல்லா கேள்விகள் கேட்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அலுமினி மீட் அப்போ 1 or 2 hours மட்டும் தான் இருப்பாங்க. என்னை மாதிரி வந்து நான் 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்தளவுக்கு அவங்களால ஆன்சரும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபுல் டே வந்து அப்படி பண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை வந்து இந்த மாதிரி வந்து அன்பிளேஸ் ஆக போகிற ஒரு ஒரு கேண்டிடேட், ஒரு எம்ப்ளாயி, யாராக இருந்தாலும் ஒரு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது இந்த இடத்துல வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ நம்மளோட பீப்புள்ஸ் யாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக ஒரு ஃபன்னாக ஒரு இதாக வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஆர்கனைசேஷனை பற்றி சொல்ல போகிறோம். இதுதான் இது வரைக்கும் என்னென்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா HJன்னு வந்து டைப் பண்ணி பார்த்துருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து வேரியபிள்ஸை முன்னாடி லோட் பண்ணி வச்சிட்டேன் கன்சோலில். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண அந்த வேரியபிள்ஸ் வர மாதிரி சுவிட்ச் கேஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் முழுக்க எல்லாமே லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இதுக்கப்புறம் லைவ் செஷன்ஸில் வந்து மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் தென் கேவை நான் மறந்துட்டேன். ஸோ டெவலப்பராக வந்து உங்கள்கிட்ட பாய் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றக்காக கேவில் வந்து